السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆ. நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான். அவனுடைய உதவிகள் நமக்கு வந்தடையும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கக்கூடிய மிகவும் சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதனை அதிகமாக ஓதுவோம். இக்கட்டான சூழ்நிலைகளில் ஓதுவோம். கவலைகள் கஷ்டங்கள் ஏற்படும் போது ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு துஆ. நாம் நம்முடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கூறக்கூடிய, அதாவது ஒப்படைக்கக்கூடிய ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன துஆ என்றால், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று வரக்கூடிய இந்த ஒரு துஆ போதும் நம்முடைய எல்லா விடயங்களும் சீராகும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். பொறுப்பேற்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவன் என்று கூறக்கூடிய ஒரு துஆ. அந்த அளவுக்கு சிறந்த அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆக்களை மனனம் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இதனை ஓதி வருவோம். இந்த துஆக்களினுடைய பலனை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன்.